இல்லத்தரசிகளின் இனிய கனவுகளை நனவாக்க நேரம் ஒதுக்கி தரும் நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு நோய் தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக பிசிஆர் டெஸ்ட் தான் பயன்பட்டுட்டு வந்துச்சு. இந்த பிசிஆர் டெஸ்ட் அப்படிங்கிறது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இதோட விலை வந்து 4500 ரூபாய் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வரக்கு சுமாராக ஒரு நாள் வரைக்கும் ஆகும். பட் அப்படி இல்லாமல் அதிவேகமாக டெஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு நோய் தொற்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ரேபிட் டெஸ்ட் கிட் வந்துருச்சு. கொஞ்ச நாள்ல மெடிக்கல் ஷாப்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான டெஸ்ட் கிட் வரும்போது நமக்கு நாமே சுயமா பரிசோதனை செய்துக்க முடியும். ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் கிட்டை வாங்கி பரிசோதனை செய்யும் போது எந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் வந்து கிட்டு விலை வந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ளே அடங்கிரும். அதனால இது எல்லாராலையும் வாங்கி செய்திட முடியும். இந்த டெஸ்ட்டுடைய இதை சொல்லணும் அப்படின்னா உண்மையாக நமக்கு நோய் தொற்று இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத விட நமக்கு நோய் தொற்று வருமா வராதா அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பல நாட்டு அரசாங்கங்களும் இந்த கிட்டு வச்சு தான் வந்து இப்போ, ஏன்னா ரீசெண்டாக தான் இதுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்குது. அதனால இதை வச்சு ஒரு கணிப்பை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இது பார்ப்பீங்க. இந்த 4 இதில் வந்து மேலே ஒரு பார் இருக்குது. அதுக்கு சி அப்படின்னு இருக்கு. அந்த மேலே இருக்கிற பார் வந்து கண்டிப்பாக எல்லா ரிசல்ட்லேயுமே அந்த கோடு காட்டணும். ஃபஸ்ட்டு விதி. அந்த கோடு காட்டலை அப்படின்னா டெஸ்ட்டு வந்து ஏதோ ஃபால்ட்டுனால இன்வேலிட் ஆயிடுச்சு, திரும்ப டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்க, ஒரே ஒரு கோடு மட்டும் மேலே, கீழே நெகட்டிவ்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னங்க? நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து நோய் தொற்று இல்லை, கொரோனா இல்லைன்னு அர்த்தமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். கிடையவே கிடையாது. இந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ரத்தத்தில் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட். சிம்பிளாக சொல்லணும்னா நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நம்ம ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். இம்யூனோகுளோபுலின் ஐஜின்னு சொல்லக்கூடியது சுருக்கமா, அதுதான் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட வியாதி வந்து குணமாயிடுச்சுன்னா அதுக்கு எதிரான ஆன்டிபாடி அந்த ரத்தத்தில் கலந்துருக்கும். அந்த வியாதி குணமானாலும் கலந்துருக்கும், அந்த வியாதி வராமல் தடுக்கிறதுக்கும் அது வந்து கலந்துருக்கும். ஒரு சிலருக்கு நோய் தொற்றதே இல்லை, ஆனால் ஒரு சிலருக்கு தொற்றிக்குது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய அளவு தான். ஏன் ஒரு தடவை நோய் வந்தவங்களுக்கு திரும்ப வராது அப்படின்னா அந்த ரத்தத்தில் அந்த ஆன்டிபாடி இருக்கிறதுனால நோய் வந்து அணுகாமல் காப்பாற்றும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஐஜிஎம், ஐஜிஜி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎம் பாசிட்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து சியில் கோடு வரணும், கீழே எம்ல கோடு வரணும், ஆனால் நடுவில் வந்து கோடு வராது. இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு ஐஜிஎம் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐஜிஎம் அப்படிங்கிறது எல்லாருடைய உடல்லையும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு ஆன்டிபாடி. இந்த ஐஜிஎம் அப்படிங்கிறது எல்லா வைரல் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடியது. இது வந்து ரத்தத்தில் மட்டும் இருக்காது, நம்ம உடல்ல இருக்கிற எல்லா திரவங்கள், நிணநீர் உட்பட எல்லாத்துலேயுமே, இந்த பிளாஸ்மா எல்லாத்துலேயுமே இந்த ஐஜிஎம் கலந்துருக்கும். மோஸ்ட்லி மக்களுக்கு இது இருக்கும். பட் இது இருக்கிறதுனால இம்யூனிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இம்யூனாக இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தமே தவிர முழு பாதுகாப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஐஜிஎம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஜிஜி, அதாவது ஐஜிஜி பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு இருக்குது, நடுவில் ஜிங்கிற இடத்துல ஒரு கோடு இருக்குது, கீழே எம்ங்கிற இடத்துல கோடு இல்லை. இப்போ ஐஜிஜி பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நோயும் உடல்ல நம்மளுக்கு தாக்கும் போது முதல்ல ஓடி வந்து சில வீரர்கள் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுவாங்க. சில வீரர்கள் அப்பதான் உருவாவாங்க நம்ம உடம்புல. அதுதான் வந்து ஐஜிஜி. ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடான, இதுக்கு க்ளோஸ் மேட்சிங்கான, அது இந்த வைரல் தொற்றா இருக்கலாம், கொரோனா தொற்றா இருக்கலாம், அல்லது மலேரியாவா இருக்கலாம், ஏதாவது ஒன்று
இதுக்கு க்ளோஸ் மேட்சிங்கான ஒரு நோய் வந்து குணமாயிருக்கும் பட்சத்துல ரத்தத்துல இந்த ஐஜிஜி உருவாயிருக்கும், லைட்டா உருவாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு ஒரு டைம் உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும். இவன் வரான்டா, திரும்பவும் நம்ம இதை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை வரும்போது டக்குன்னு உருவாக்கி அதை வந்து எதிர்த்து அழிச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உருவாகிறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒரு டைம் உருவாயிருச்சுன்னா திரும்பவும் வந்து அதை அப்போஸ் பண்ணி ஜெயிக்கிற தன்மையை உடல் பெற்றுக்கொள்ளும். இதுதான் ஐஜிஜி. ஸோ இந்த ஐஜிஜி பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மேலேயும் கோடு இருக்கும், சென்ட்ரலையும் கோடு இருக்கும், கீழே கோடு இருக்காது. இது வந்து ஐஜிஎம் பாசிட்டிவ்க்கு அடுத்த நிலை, அதை விட இன்னும் பெட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஐஜிஜி பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு நோய் தொற்று வர்றது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வராது, அவங்க கிட்ட இம்யூனிட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சிஜிஎம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து மேல்கோடும் இருக்கு, நடுக்கோடும் இருக்கு, கீழ்கோடும் இருக்கு. ஸோ ஐஜிஎம் ஐஜிஜி பாசிட்டிவ் இதை பத்தி நான் சொல்லவே வேண்டியதில்லை. இயற்கையான ஐஜிஎம் பாசிட்டிவும் அவங்ககிட்ட இருக்கு, புதுசா வியாதி வரும்போது எதிர்த்து போராடக்கூடிய ஐஜிஜி பாசிட்டிவும் அவங்க கிட்ட இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த நோயால இன்ஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இல்லவே இல்லை, அல்லது வந்து ரொம்ப 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 கம்மி. அவங்க கிட்ட போதுமான இம்யூனிட்டி இருக்கு. இது மூணும் இருந்துட்டா அவங்களுக்கு திரும்பவும் இந்த நோய் தொற்று ஏற்படாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்லிட முடியும். ஸோ ஏன் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் கிட்டு அரசாங்கம் வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி செய்யலாம், அல்லது நீங்க ஒருவேளை மெடிக்கல்ல வாங்கியும் செய்யலாம் ஃபியூச்சர்ல. அப்படி இருக்கும்போது பாசிட்டிவ்னு வந்தாக்கா நமக்கு ஐயோ நோய் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது, நெகட்டிவ்னு வந்தா நோய் இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்க கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அல்லது பாசிட்டிவ் அப்படிங்கிறது உங்க நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவு. ஸோ நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அறவே இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வச்சு ஒரு சில நாட்டின் அரசாங்கங்கள், அதாவது இந்த டெஸ்டே வந்து இப்பதான் வந்திருக்கு, ரீசெண்டா தான் அப்ரூவலே கிடைச்சிருக்கு. ரேபிட் டெஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிட்டை வச்சு பார்க்கும்போது நெகட்டிவா வந்துருச்சுன்னா, சி மட்டும் கோடு இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா, இன் தட் கேஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேற அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட், அது என்னன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தான் உறுதிப்படுத்த முடியும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும், நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு வேற சிம்டம்ஸ் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா அந்த டெஸ்ட் எடுக்கணும். அப்படி சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட அவங்க கிட்ட கவர்மெண்ட் வந்து நீங்க தனிமையில இருந்துக்குங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்குங்க, வெளியெல்லாம் போகாதீங்க, ஏன்னா ஈஸியா உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணும். இதுக்கு வந்து இந்த டெஸ்ட் ரொம்ப வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஐஜிஎம் அண்ட் ஐஜிஜி பாசிட்டிவ், அதாவது அந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில நாட்டின் அரசாங்கங்கள் அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இப்ப முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க சேஃப், நீங்க எங்க வேணா போய் என்ன வேலை வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல கூட அவங்க போய் வேலை செய்ய முடியும். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக்கான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த இம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நம்ம பண்ணும்போது நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் வந்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க மூலமாக கீழே போயிட்டு இருக்கும்போது அதிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீமில் தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே வேறு நோய் மூலமாக ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் பாசிட்டிவ் பில்டானவங்களும் லாஸ்ட் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க நாட்டுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு வசதியாக இருக்கும். உதாரணமாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு இது இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு வேலைக்கு போய் வெளியே பாடுபடுறதுக்கு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து கவர்மெண்ட் அனுப்பும். நம்ம நாட்டில் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெத்தட் வரல. பட் அமெரிக்கா, யூகே மாதிரியான நாடுகளில் இது வந்து இப்போ கன்சிடரேஷனில் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்களும் வந்து தயாராக வேண்டி இருக்கலாம். ஒவ்வொருத்தருமே தயாராக வேண்டி இருக்கலாம். அதனால இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இதோடைய அர்த்தங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டும். அப்போதான் இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது வீண் குழப்பங்கள் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஸ்க் ஜான்சியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ASK Jhansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு
வாழ்நாள் முழுக்க வருமானம்.